சங்கீதம் இது பைபிளே இந்த சங்கீத புஸ்தகங்கள்ல இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். நமக்கு இன்னைக்கு திருத்துவ ஞாயிறு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை திரியேக தேவனை நம்ம நம்பும் விதத்தை குறித்துள்ள ஒரு விளக்க உரை கொடுக்கிற ஒரு நாள். திருத்துவம் இங்க இயேசுவை, இந்த சங்கீதத்துல இயேசுவை குறித்துள்ளதான ஒரு சங்கீதம். இயேசு இங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவும் ராஜாவாகவும் குமாரனாகவும் சித்தரிக்கப்படுகிறார். அபிஷேகிக்கப்பட்டவர், ராஜா, குமாரன். அப்போ இதுல முக்கியமான பாடம் அப்படின்னு சொல்றது 11ஆம் வசனம் தான். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். நிறைய காரியங்கள் இங்க, அதாவது வீணான காரியங்கள் எல்லாம் நினைக்கவும் பேசவும் ஜனங்களாக முடியும். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இன்னைக்கும் அநேகர் தங்களுடைய தோணுன சிந்தனைகளின் பிரகாரம் ஆண்டவரை ஆராதிக்க பார்க்குறாங்க. அவர் ஆராதிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும் உள்ளதுக்கு ஒரு அடையாளமாக தான் இந்த பயமும் நடுக்கமும் உள்ள வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி என் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இந்த பயமும் நடுக்கம், அடுத்த வசனம் என்னது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்ப இந்த வசனங்களுடைய அடிஸ்தானத்துல அந்த பயத்தோடு அவரை சேவிக்கணும் அப்படின்னா, அது எப்படி பயத்தோட சேவிக்கிறது, எப்படி நடுக்கத்தோட நிக்கிறது? பயத்துக்கும் நடுக்கத்துக்கும் அநேகருக்கு கேள்விதான். அதாவது பயம் சொல்றது கீழ்ப்படிதல் தான். பயம் சொல்றது அவருக்கு கீழ்ப்படுகிற தன்மையை பொறுத்ததுதான். இந்த கீழ்ப்படிதல் ரோமர் 6:17 என்ன சொல்லுது? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையாயிருந்து இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. அப்ப கீழ்ப்படிதல் சொல்றது என்னது? நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்துக்கு உபதேசத்தை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறதா கீழ்ப்படிந்ததுனாலே. கீழ்ப்படிதல் சொன்னா நம்ம ஏற்றுக்கொண்ட உபதேசம் என்ன? ஒரு உபதேசம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே எடுக்கிற ஞான ஸ்நானம் ஒண்ணு. அடுத்தது உபதேசம் அப்படின்னு சொல்ற என்ன? உபதேசம் அப்படின்னு சொல்லுகிற இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது, நமக்கு பொது விசுவாசத்துல 2வது திருவிருந்து தான். அதாவது ஞான ஸ்நானம், அதுல திருத்துவம் வரும். பின்ன திருவிருந்துல இயேசுவினுடைய பாடுகள், அதனால உள்ள மீட்பை நம்ம அறிக்கையிடுதல். இந்த உபதேசம் அப்படின்னு சொல்றது நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்ப இன்னைக்கு உபதேசத்துல மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டா, எப்பவுமே பயத்தோடு அப்படின்னா, ஸ்நானம் எடுத்தேன்னா எப்படி பயத்தோட இருக்கிறது? நான் அடிக்கடி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஸ்நானம் எடுத்த உடனே ஓகே அப்படின்னு நினைக்க கூடாது. ஸ்நானம் எடுத்த பிறகு அந்த சரீரமும் தேவனுக்கு உகந்தது அப்படின்னு உள்ள அந்த பயம் நமக்கு இல்லை. நம்ம ஸ்நானம் அது வேற, சரீரம் வேற அப்படின்னு நினைச்சிட்டு வாழுகிறவங்க தான் நிறைய பேர். நம்ம உபதேசம் என்ன உபதேசம்? நம்ம முழு ஆவி ஆத்ம சரீரம் பரிசுத்தத்துக்குரியது. இப்ப சரீரத்துல சரீர பிரகாரமான உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கும் போதும் நமக்கு பயம் இருக்கணும். கீழ்ப்படுதல் சொன்னா உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். இன்னும் 1 பேதுருவுல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்
பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்த தெளிப்பிற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதேசிகளுக்கு எழுதப்படுகிறது கிருபையும் சமாதானம். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்களா? பரிசுத்த ஆவியானவரின் அந்த ஆவியானவரின் பரிசுத்தலாக்குதலிலே கீழ்ப்படிதல். அப்ப யாரை கீழ்ப்படியணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்த தெளிப்பு. இங்க ரெண்டு பிதாவாகிய தேவன் திருத்துவங்க வந்துருச்சு. அப்ப தேவன் இது யாரால இந்த உபதேசத்தை கீழ்ப்படிய முடியும் அப்படின்றதுங்க சொல்லியிருக்கு. தேவனாலே முன்குறிக்கப்பட்ட முன்னறிவிப்பின்படியே தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? உபதேசத்தை கீழ்ப்படிய முடியும். இல்லாதவருக்கு கொஞ்சம் பகுதி உபதேசத்தை கீழ்ப்படியும், பகுதியை விட்டுருவோம். நம்ம பகுதி எப்படி விடுவோம் அப்படின்னு உள்ளது நமக்கே தெரியாது, அநேகருக்கு தெரியாது. அத உபதேசத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுதல் கீழ்ப்படிதல். மனப்பூர்வமா உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட பின்ன நம்ம வாழ்க்கையில பாவங்கள், இச்சைகள், அசுத்தங்கள் இப்படிப்பட்டதுக்கெல்லாம் எந்த விதத்திலையும் இடம் வராது. அது மெயினா ஞான ஸ்நானத்துக்கு பிற்பாடு. அப்ப இதுல சொல்லப்படுகிற பாடம் அப்படின்னு சொல்றத முக்கியமா புரிந்து பயத்துடனும் நடுக்கத்துடனும் கத்தரை செய்வேன். நடுக்கம், இந்த பயத்துடனும் நடுக்கத்துடனும் அப்படிங்கணும். நீ நடுக்கம் சொன்னா அந்த சும்மா விரைச்சிட்டு நிக்கிறது இல்லை. ஆண்டவரை சும்மா அதுக்கு எப்ரேயர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியில பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகுகிறவர்கள் தப்பி போகாதிருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அதாவது பூமியில பேசுகிறதையும் கேட்க மாட்டேன், பரலோகத்துல பேசுகிறவரையும் கேட்க மாட்டேன்னா நிச்சயமா அதை நம்ம தப்பித்து கொள்ளவே முடியாது. அந்த தண்டனைகள்ல இருந்து எந்த மனுஷனாலும் தெய்வ சமூகத்திலும் தப்பித்து கொள்ள முடியாது. நடுக்கம் அப்படின்னு சொல்றது அதாவது கேட்கும் போது கீழ்ப்படுகிறத நடுக்கமாயிருக்கு. அத பயம் சொல்றது கேட்கிற உபதேசத்தை கேட்கும் போது இது என்ன ஒரு பெரிய உபதேசம், இது என்ன பெரிய ஞானஸ்நானம், இது என்ன பெரிய திருவிருந்து, இது என்ன பெரிய ஆராதனை அப்படின்னு நினைக்கிறவன் நடுங்காத ஒரு மனுஷன். கேட்கும் போதே திருவிருந்து அப்படின்னா ஒரு நடுக்கம் உண்டாகன மனுஷனுக்கு. ஆனா இன்னைக்கு என்னது, ஓட்டு போடுக்கு வேண்டி ஒருத்தன் திருவிருந்து எடுக்கிறவன் தேவனுக்கு நடுங்கிறான்னு நிச்சயமா கிடையாது. வாயில வெத்திலையும் கையில சிகரெட்டும் வச்சுக்கிட்டும் ஸ்நானம் எடுக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். அந்த திருவிருந்து எடுக்கிறவன் இருக்கான். அவனுக்கு என்ன நடுக்கம் இருக்கு? இப்ப நடுக்கம் சொன்னாங்க என்ன, நம்முடைய நடத்தைகளில் உள்ள அதாவது பழக்கங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. பயம் சொன்ன என்ன, உபதேசத்தை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்போ நடுக்கம் பயம் என்னது, இந்த இது மற்ற இங்க ஒரு உலகம் ஒரு வேஷம் போடுகிற நடுக்கம் அல்ல இது. இந்த நடுக்கம் சொல்லும் போதும் இதுல பயம் சொல்லும் போதும் ஒரு காரியத்தை நல்ல தெளிவா புரிஞ்சணும். இருதயம் கொண்டு உபதேசத்தை ஏற்றிருக்கணும். உபதேசங்கள், கற்பனைகள், போதிக்கப்பட்ட காரியங்கள் தன் இருதயத்துக்குள்ள சுமந்து நடக்கிறது தான் தெய்வ பயம். எல்லாமே தெய்வ பயம் சொல்லி ஐயோ நான் அதை செய்ய மாட்டேன், ஐயோ இதை செய்ய மாட்டேன், எல்லாட்டையும் அன்பா இருங்கன்னு சொன்னா அதை இருதயத்துல ஏத்துக்கிட்டு வந்தோம்னா அந்த அன்பினுடைய அந்த சுவாபம் நமக்கு நிச்சயமா வரும். நேற்றைக்கு நான் ஒரு இதை அனுப்பியிருப்பேன்னு, ஒரு அந்த வாட்ஸ்அப்ல ஒன்று பாரு, ஒரு வாட்ஸ்அப் எடுத்து ஒன்று பார்த்து பாரு பார்ப்போம். நான் ஒன்று அனுப்புனது அது ஒரு நல்ல மனுஷனையும் கெட்ட மனுஷனையும் அழகாக விவரிச்சிருந்தேன். கிடைச்சதா? எனக்கு இப்ப எடுக்க முடியாத.
நல்ல மனுஷன் யாரு, கெட்ட மனுஷன் யாருன்னு சொல்லியிருக்கோம். நான் யாரும் அதை பார்க்க, அதான் ஏதாவது ஒன்று நல்லது, அது என்னுடைய தியானத்தோடு ஒத்து வந்தா ஒரு உலக மனிதன் சொன்னாலும் அதை நான் அனுப்பதான் செய்வேன். நான் யாரும் அதை பார்த்து இதுதான் என்னதோ ஒரு தான் அனுப்புவான். பொதுவாக இப்போ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றது தான். ஒருத்தன் எங்கேயா குத்தி இருந்து எதையாவது பார்த்துக்கிட்டு வசனத்தை அனுப்புவானோ, நான் நல்ல இந்த வேலையை இப்போ ஒன்றும் செய்யறது இல்லை. இதான் இப்போ நம்ம யூடியூப் போகுது, எவனா அது ஏதோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை இதை இதுல ரெண்டு காரியமும் இல்லை, நடுக்கவும் இல்லை, பயமும் இல்லை, நடக்கவும் இல்லை. ஒரு நாள் இது பயங்கரமா இருந்துன்னு சொன்னவங்க கூட அடுத்த நாள் பார்க்க மாட்டான். கூப்பிட்டு ஜெபிக்க சொல்லுவாங்க கூட அடுத்த நாள் இதை பற்றி பார்க்க மாட்டான். இதுதான் நம்முடைய கேரக்டர். அதாவது ஆனா வேற எதையாவது எப்படி இருந்தாலும் உலகத்துல உள்ள எல்லாத்தையும் கிண்டிக்கிட்டு தான் இருப்பான். ஆனா சரி, நம்ம ஒரு பாடத்தோடு சேர்ந்து ஏதோ ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறோம் அப்படின்னு உள்ளது யாருக்கும் அந்த பார்வை, அந்த சிந்தனை, அந்த கேள்வி நம்ம இருதயத்துல அந்த தெய்வ பயம் இல்லைன்னு உள்ளது அதனுடைய ஒரு ஆழமான ஒரு அனுபவம். தெய்வ பயம் சொல்றது என்ன நினைச்சிட்டீங்க, எப்படி போனாலும் உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்கதான் தெரியும், போனை கிண்டி எப்படியும் நம்ம ஆனா யாரும் இந்த இது பார்க்கறது இல்லை. சரி, அது போட்டு அதை என்னுடைய பாகத்துக்கு நான் சொல்றேன்னு நினைக்க கூடாது. அது வேதத்தினுடைய ஆழத்தை நான் என்ன சொல்லி வந்தேன்னா, திரியேக தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தை அதங்க பயத்துடனும் நடுக்கத்துடனும் அந்த போதனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறித்து நமக்கு போதித்தருக்கு உபதேசம் தெளிவா இருக்கு. ஏக திருத்துவத்தில் ஏகனாகிய தெய்வம். மற்றவங்க இதுல யூனிடேரியன், ட்ரினிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத ஒரு தெய்வம் மூணா செயல்படுகிறதும், அதான் ஒரே தேவன் மூணு தன்மையில செயல்படுகிறதா நம்ம விசுவாசிக்கிறது. அதுதான் நம்முடைய உபதேசம். அத பயத்தோட, அந்த உபதேசம் மட்டும் அல்ல, மெயினா நம்ம வாழ்க்கையில பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டேன்னா அந்த திருத்துவம் அங்க ஞான ஸ்நானத்துலதான் வெளிப்படும். அந்த ஞான ஸ்நான உபதேசம் என்னது, நீ விக்கிரகங்களுக்கு உன் வாழ்க்கையில இடம் இருக்கும், அந்த விக்கிரகங்களை நீ திரும்பி பார்க்க கூடாது அப்படின்றதெல்லாம் என்னது, அந்த உபதேசத்துல முக்கியமானது அதுதான். நீ அதுபோல உன் சரீரத்தை இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு அந்த ஞான ஸ்நானத்துக்கு முன்னாடி வேதத்தை வாசி தெளிவா கிளாஸ் எடுத்து ஸ்நானப்படுத்திக்கிட்டு விட்டு அடுத்த நாளே போய் சரீரத்தை அசிங்கப்படுத்துகிற நபர்கள், அந்த சரீரத்தை பரிசுத்தமா. அப்ப தெய்வ பயம் அங்க இல்லை. தெய்வ பயம் சொல்றது உபதேசத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிதல். உபதேசம் தேவைக்கு தலையாட்டுகிறது இல்லை உபதேசம் சொல்றது. அதாவது உபதேசம் சொல்றது இந்த கொள்கைன்னு சொல்லுவாங்க, இந்த டாக்டரின். இப்ப நமக்கு ரெண்டு டாக்டரின், ரெண்டு தான். ஸ்நானமும் நம்முடைய டாக்டரின் சொல்றது அதை நம்ம கை கொள்ள வேண்டிய உபதேச கொள்கைன்னு சொல்றது ரெண்டு. ஒண்ணு ஞான ஸ்நானம், இன்னொன்னு திருவிருந்து. அப்ப இந்த ரெண்டுக்கு முன்னாடியும் உள்ள அதனுடைய முக்கிய போதனைகளாயிருக்கிற அந்த பரிசுத்தத்தை குறித்த அந்த மனப்பூர்வமாய் இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போறேன், என் சரீரம் சுத்தமா இருக்கணும், 3 நாளைக்கு முன்னாடி என்ன சுத்திகரிக்கணும் அப்படின்னு உள்ள அந்த கான்சியஸ், அந்த மனசாட்சி உணர்வு பேசல பாரு, அதுதான் நடுக்கம் சொல்றது. அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. அந்த மனசாட்சி உன்னோட பேசிட்டே இருந்து அது நடுக்கமான அனுபவம். பயம் என்னது, இருதயபூர்வமா இந்த ரெண்டு உபதேசத்தையும் கடைபிடிக்கிறது. தந்தானே தாரா, திருவிருந்து இருந்தா எடுப்போம், இல்லையும் போவோம். அந்த எதிர்பார்ப்பற்ற ஒரு ஜீவிதம். அப்போ இப்படிப்பட்டவனு நடுக்கம் பயம் சொல்றதுக்கு அர்த்தமே தெரியாது. அதனால இந்த இதுல அந்த எபிரேயர் 12:28-29 அதுல அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி
கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. இங்கதான் இருக்கு. ஏன் நான் நடுக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கணும்? தேவன் யாரு? அவர் அன்பா இருக்கிறார். அவர் அன்பா தான் இருக்கிறார். தேவன் யாரு? அவரு மகாயிரக்கம் உள்ளவர். உண்மைதான். தேவன் யாரு? அவர் தயவுள்ளவர். உண்மைதான். அதே நேரத்துல அதே தேவனை பற்றி தான் சொல்லி இருக்கு, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு, சுட்டரிக்கிறவராய் சாம்பலாக்குகிறவராய் இருக்கிறாரே. அவர் எப்படி பட்சிக்க அக்னியா இருப்பார் அப்படின்ட்டு கேட்டா, அவர் பட்சித்திருக்கிறாருன்னு கேட்டா நம்ம நிறைய யோசனை இருக்கு. அக்னியில அக்னியினால, அதாவது அக்னியினால மட்டுமல்ல, பூமியை வாயை பிளந்திருக்கு. தப்பி நடக்கிறவனுக்கு வேதத்தை நம்பணும், முதலாவது இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். பாவம் செய்யறவன் வேதத்தை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவமே இல்லை. அதனால இந்த காரியத்துல தேவனுக்கு முன்னாடி நடுக்கம் இல்லாதவர்களாய் இருந்தோம்னா, அதான் சொல்லி இருக்குல்ல, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பிறப்பவர்களாகிய நாம். இதுதான் உபதேசமே. உபதேசம் என்ன? எனக்கு ஒரு நித்திய ஜீவனை குறித்த அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுதான் உபதேசத்தினுடைய கொள்கை. அப்ப அந்த நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி. அப்ப ஒவ்வொரு நாளும் உள்ள அந்த கிருபை, காலையில அந்த கிருபையை தேடி நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என் ராஜ்யம் எனக்கு நஷ்டப்படாம இருக்க. அப்ப அதுக்கு நான் செய்ய வேண்டியதுதான் பயமும் நடுக்கத்தோடு கூட அவரை என்ன செய்யணும்? சேவிக்கணும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தினுடைய களி கூறுங்கள், சந்தோஷப்படுங்கள் தான் சொல்லிருக்கு. ஓய்வு நாள் சந்தோஷத்துக்குரியது. நம்ம சந்தோஷப்படணும். சேவிக்கிறது பயத்துடன், களி கூறுகிறது நடுக்கத்துடன். எப்படி களி கூறணும்? அப்படியே சரீரத்துல பங்கெடுக்கும் போது நம்ம களி கூறுகிற ஒரு காரியம் தான், அதை சந்தோஷப்படுகிறோம். இதனால் எனக்கு நித்திய ஜீவன் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இதனால எனக்கு இப்போ நம்ம ஒரு பொருள், ஒரு வீடு வைக்கிறோம் வைங்க, அந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள அந்த உள்ள ஏறும்போது பிரதிஷ்டை பண்ணி உள்ள ஏறி அன்னைக்கு ஒரு மாசம் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம தங்கி அந்த நேரத்துல அந்த பட்ட கஷ்டம் பிரயாசம் பாடெல்லாம் மறந்துவோம் அந்த வீட்டுக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிக்கும் போது. அப்போ களி கூறுதல் சொல்றது அதுக்குள்ள வாசம் பண்ணுகிறது தான். அப்ப அந்த அனுபவத்தை கற்று நமக்கு தரத்தக்கதான ஒரு ஜீவிதத்தை செய்வோம். கீழே நின்று குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழி. அப்ப இதுல ஒரு பாடம் இருக்கு. இந்த திரியேக தேவனுக்கு முன்னாடி இப்போ இந்த 11ல சொல்லப்பட்ட காரியம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சங்காலத்துல அவருடைய கோபம் பற்றியும் அவர் அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அதனால இப்ப நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? இயேசு கோபப்பட மாட்டாருன்னு சொன்னா, ஆனா எருசலேம் மலையில சாட்டை எடுத்து அடிச்சிருக்க வேண்டியது இல்லையா? இப்ப இயேசு கோபப்படுவார். இது குமாரன். அதான் இந்த 2வது அதிகாரத்துல அந்த திருத்துவத்தை மையப்படுத்தியும் கிறிஸ்துவ மேன்மைப்படுத்தியும் உள்ள தீர்க்க தரிசனம், சங்கீதங்களுடைய முதல் தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்த முதல் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்துல உள்ள போதனை அப்படின்னு சொல்றது என்னது? தேவனுக்கு முன்னாடி எப்படி பயத்தோடு அவரை சேவித்து நடுக்கத்தோட களி கூறுதல், அவர்கிட்ட சந்தோஷமா இருக்கிறது எப்படி அப்படின்றத குறித்துள்ள இந்த போதனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு வரும் நாட்களில் நம்முடைய ஆராதனைகள்ல கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க. என்னன்னா அநேகர் இப்ப நம்ம சபையில தெரியும், எத்தனையோ பேர் வந்து ஸ்நானம் எடுத்தான். இப்போ ஒருத்தனையும் நம்ம காண முடியல. ஞான ஸ்நானம் எடுத்தவன் ரோட்ல நின்று குடிச்சுக்கிட்டு நிக்கிறான். ஞான ஸ்நானம் எடுத்தவன் அழிந்து போகிற சம்பவங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இதுகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் ஞாபகத்து வச்சுக்கிட வேண்டியது உண்டு. இப்ப அவனுக்கு ஒண்ணுமே ஆகலைன்னா நம்ம நினைச்சிருக்கோம், அவன் ஏற்கனவே பாதாளத்துக்கு சொந்தம் ஆகிட்டான். இப்ப ஸ்நானம் எடுத்து
10 நாள் சரீர ரத்தத்துல பங்கெடுத்த பிறகு திருப்பி குடிச்சு ஒரிச்சு நடக்கிற ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அவனை பற்றி ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அர்த்தமே இல்லை. அவன் நரகத்துக்கு என்னது சொந்தக்காரனா இருக்கிறான் என்றுள்ள ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். நமக்கு அந்த தெளிவு இல்லையே. அவனுக்கு மேல பின்னி என்னது? அப்ப நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு இருக்குமா? ஒரு நரகவாசியோட ஒரு பரலோகவாசி வாழ முடியுமா? அப்போ இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்கு வாரதே இல்லை. ஆனா பாக்கி எல்லா காரியத்திலும் இப்ப ஜாதிக்கு அப்படின்னு இந்த கலப்பாய் போச்சு, அது ஆகி போச்சு, அப்படி இப்படின்னு பேசுகிற எல்லாமே இருக்கான். ஆனா அதே நேரத்துல பரலோகத்துல நாங்க கலப்புறோமா? பரலோகத்துல கலந்துருவாரா? அதாவது நரகத்தையும் பரலோகத்தையும் ஜாக்கிரதையோனா ரெண்டும் வேறுபட்டது. அப்போ இந்த ஞானஸ்நான திருவிருந்து எடுக்கிறவன் ஒரு குடிகாரனாய் ஒரு அசுத்தனாய் ஜீவிக்கிற ஒரு மனுஷன் இந்த திரியேக தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாம இருப்பானா அப்படின்னு உள்ளதை யோசிக்கணும். அப்ப என் வீட்டுல வியாதிக்கு காரணம் என்ன? நோய்களுக்கு காரணம் என்ன? என்னுடைய வீட்டுல பிசாசு வர காரணம் என்ன? என் வீட்டுல அசுத்தங்கள் பிரவேசிக்க காரணம் என்ன? ஐயா, நான் இந்த தேவனுடைய உபதேச இருதயம் கொண்டு ஏத்துக்கிட்டா அவன் குடிப்பானா? இல்ல அவன் அசுத்தமா நடப்பானா? இல்ல அவன் விபச்சாரம் பண்ணுவானா? அவன் இருதயம் கொண்டு அந்த உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாம குடும்பத்துல பிறந்தான், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தான் என்று சொல்லிட்டு ஸ்நானப்படுத்துவது, இல்ல சர்ச்சைக்கு வரான் என்று ஸ்நானப்படுத்துவது, இதுல கல்யாணத்துக்கு வேண்டி ஸ்நானப்படுத்துகிறது, இதெல்லாம் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகும், வழியில அழிவார்கள் அப்படின்ற. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க ஆயுஷ பூரணப்படுத்த முடியாது, வழியில அழிந்து போகாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்கு. ஆயுஷ பூரணப்படுத்துகிறது கிடையாது. அநேக தங்களுடைய ஆயுஷ பூரணப்படுத்தாதது காரணமே அதுதான். ஒரு ஆயுஷ பூரணப்படுத்தாதவனுக்கு பரலோக ராஜ்யமும் இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஆயுசு பூரணப்பட எப்படியோ செத்து ஒளிஞ்சிட்டா போதும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஆயுசு நான் கூட அடிக்கடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். என்ன உலகத்துல வேண்டாம், சமயத்துக்கு போகலாம். ஆனா ஆயுசு நம்ம பூமியில எதுக்கு நமக்கு ஆயுசு தந்தாதான் அதையும் பூரணப்படுத்தணும். அது பூரணப்படுத்தும் போது இந்த பயமும் இந்த நடுக்கமும் நம்ம கிட்ட இருக்கணும். அது பூரணப்படணும். இல்லை இடையிலேயே தட்டிட்டு அதுக்கு நரகத்துக்கு போனோம்ன்றது அடையாளம். அதான் நான் எப்பவுமே சொல்றேன்ல, மரணம் அப்படின்னு ஒண்ணு நம்ம சந்திக்கும் போது அது எப்படி இருக்கக்கூடாது? ஆக்சிடென்டா வரக்கூடாது, பின்ன தற்கொலையா இருக்கக்கூடாது, பின்ன அது ஆபத்தா இருக்கும். ஆக்சிடென்ட் ஆபத்து 2 ஆண்டு கேட்டா ஆபத்து 2. இப்போ சில கேஸ் பார்ப்போம், அவன் வேற ஒருத்தனை தீக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான், ஆனா ஆளு மாதிரி தீர்த்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தனை கொலை பண்ண ஆளை மாதிரி கொண்டுட்டான் அப்படின்னு, அதான் ஆபத்து. ஆக்சிடென்ட்னு சொல்றது நம்ம வேகத்துல வர்றது, இல்லை நம்ம அங்கேயும் ரோட்ல போன வழிக்கு வர்றது, ரெண்டுமே ஆபத்தும் ஆக்சிடென்ட்டும் அப்படிதான் வரும், போற வழியில தான் வரும். அப்ப இந்த ஆபத்தும் ஆக்சிடென்ட்டும் இதெல்லாம் என்னது? இந்த இயற்கை சீற்றத்துல மறிக்கிறது, கொள்ளை நோயில மறிக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க. இப்ப இயற்கை சீற்றத்துல மறிச்சாலும் சரி, கொள்ளை நோயில மறிச்சாலும் சரி, யுத்தத்துல மறிச்சாலும் சரி, 3வது மகள யுத்தத்துல மறிச்சாலும் சரி, அதெல்லாமே தேவ கோபத்துக்குள்பட்டவர்களுக்கு மட்டும்தான். ஆனா தேவ பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் அவரை சேவித்து கழிவுறுகிற ஒரு மனுஷனுக்கும் இந்த வகையான முடிவு காலத்தை ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். அந்த நிறைவு ஆயுசை நிவர்த்தி செய்து அவருடைய சமூகத்துல இளைப்பாறுதல் தான் கொடுப்பார். உண்மையான மரணம் அது தவிப்பல்ல, அது இளைப்பாறுதல். அப்ப அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனை சேவிக்கிற விதம், அந்த பயம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம இருதயபூர்வமாய் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில நடுக்கத்தோடு சந்தோஷிக்கிற அந்த நம்முடைய அனுதின கேரக்டர்ல, அனுதின பழக்க வழக்கங்களை, இது எங்க குடும்ப வாக்கு, இது என் வாயில அப்படிதான் வரும், நாங்க இப்படிதான், இது அந்த ஜென்ம அதை முன்குறிக்கப்படையலன்ற அர்த்தம். முன்குறிக்கப்படாத ஒரு மனுஷன் எதை செய்தாலும் தேவனால் முன்குறிக்கப்படாதவர்களுக்கு நிச்சயமா இந்த வாழ்க்கையை பூரணப்படுத்த முடியாது. அதனால இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில, இந்த திருத்துவ ஞாயிறுல
தெய்வ சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை சேவித்து சந்தோஷிக்கும் ஒரு அனுபவம் தெய்வம் தர. ஆண்டவரை திருத்துவத்தை குறித்த கேள்விகள் நமக்கு தேவையில்லை, அது புரியும் தன்மையும் நமக்கு இல்லை. நம்ம அதை அனுபவிக்க நிறைய வகையில நம்ம அதை விளக்கலாம். இப்ப தண்ணியை வச்சு விளக்குவாங்க. தண்ணி மூணா மாறிடும். ஒண்ணு ஆவியா மாறுது, தண்ணியா மாறுது, பனிக்கட்டியா மாறுது. அதனுடைய திடநிலை, திரவ நிலை, அதுபோல என்னது ஆவியின் நிலை அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய விளக்கங்கள் கொடுப்பாங்க, நம்மளை புரிய வைக்க வேண்டி. பின்ன திருத்துவத்தினுடைய தன்மை நேற்று இன்று காலத்தை அடிஸ்தானமா சொல்லுவாங்க. காலத்துல 3 இருக்கு. ஏன்னா தெய்வத்தன்மை அதா இருக்கிறதுனாலதான் நேற்று உள்ளதை யோசிக்கலாம், இன்று இன்னைக்கு இருக்கிற நிலையை யோசிக்கலாம், வருங்காலத்தை யோசிக்கலாம். அதுபோல நிறைய அந்த திருத்துவம் அப்படின்னு சொல்லுறது 3 ஒரே இதுதான். இப்ப காலம் அப்படின்னு சொன்னா நம்ம தற்காலத்தை மாத்திரம்தான், ஆனா வாழ்ந்துட்டு இந்த காலத்தையும் நம்ம யோசிக்க முடியும், வருங்காலத்தையும் நம்ம யோசிக்க முடியும். இப்ப அனுபவிக்கிறது ஒரு காலம். அப்ப அதனால முடிந்த காலத்தையும் வருங்காலத்தையும் நிகழ்காலத்துல சிந்திக்கிறது ஒரு திருத்துவத்தினுடைய தன்மை. அப்போ இதெல்லாமே நம்முடைய அறிவுக்கு திருத்துவ ஞாயிறுல என்னத்தை தான் நான் யோசிக்கணும் அப்படின்ல, திருத்துவ ஞாயிறுல யோசிக்க வேண்டிய உபதேசத்துக்கு உண்மையா இருக்கிற நான் யோசிக்கணும். திருத்துவத்துல யோசிக்க வேண்டியது நான் ஆராதிக்கிறதுல, ஆராதித்து சந்தோஷிக்கிற இடத்துல என்னுடைய பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் உண்டாகாம நான் நினைச்சது போல நடப்பேன் அப்படின்னு சொன்னா அங்க நடக்க இல்லைன்ற அர்த்தம். அப்போ தேவன் குமாரனுடைய கோபத்துக்கு ஆளாவோன்ற அர்த்தம். அந்த காரியங்களை புரிந்து தேவன் நடக்க இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய், கொடுக்கிற செய்தியில தேவாவியானவர் செயல்படும்படியாய், ஜனங்களோடு பேசும்போது பரிசுத்த அக்கினி ஒவ்வொருடைய நாவிலிருந்து புறப்படும்படியாய், ஆராதனையில பங்கெடுக்கும் போது நம்முடைய ஜெப ஜீவிதம் மற்ற அநேகரை கர்த்தர்களை இழுத்து கொள்ளுகிறதா இருக்க நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, அப்ப அன்னை திருத்துவத்தினுடைய மகிமையை உணரவும் அறியவும் புரியவும் ஆண்டவரை பயத்துடனும் நடுக்கத்தோடுமை சேவிக்கிற ஆண்டவரை ஆராதித்து கலிகூறுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உருவாக்குகிற ஒரு நாள் என்பதை குறித்து இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு நேரிப்பொழுது போதித்த இந்த காரியங்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை கீழ்ப்படிதல் என்பது காரியத்துல கூட கர்த்தாவே ஏதோ கர்த்தாவே தலையாட்டிட்டு போகிற விஷயத்தை நாங்கள் கீழ்ப்படிதல் என்று நினைக்கிறோம். அதை குறித்து பேசாமல் நடப்பதை ஆண்டவரை கீழ்ப்படிதல் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவரை கீழ்ப்படிதலை குறித்து இருதயபூர்வமாய் ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பேர்தான் கீழ்ப்படிதல் என்று ஆண்டவரை இந்த நாளில திட்டப்படுத்தி தந்த இந்த ஆலோசனைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறது கர்த்தாவே ஒரு வேஷத்தின் அனுபவம் அல்ல, ஒரு மௌனத்தின் அனுபவமோ இல்லை ஆமதிக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவம் அல்ல ஆண்டவரை, அது இருதயத்தால் ஆண்டவரை புரிந்து கொண்டு ஆண்டவரை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறது. அந்த அனுபவம் எனக்கு வேணும், எங்களுக்கும் வேணும் ஆண்டவரை. அந்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவரை உமக்கு பயப்படும் பயம் என்று சொல்லுகிறது அதுதானே தவிர ஆண்டவரை வெளிவேஷம் காட்டி ஆண்டவரை பயத்தை வெளிப்படுத்துவதற்கல்ல, அந்த இருதயத்தினுடைய ஆழங்களில் ஆண்டவரை சமர்ப்பிக்கிற சமர்ப்பணம் என்று சொல்லுகிற அந்த யதார்த்த நிலைமையில என்னையும் எங்களையும் நடத்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அருமை பிள்ளைகளோடு கூட இருந்த காலை நேரம் ஜெபிக்கிற ஜெபம் உம்முடைய சமூகத்துல பிரதியாயிருக்கிற ஒரு அனுபவத்தை தாரும். அதுபோல கர்த்தாவே இந்த நாளை விசேஷித்த ஒரு நாளாய் ஆராதிக்கிற வேளையில அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவரை நடக்கத்தக்கதாய் உடைய பிள்ளைகளுடைய நாவுகளில் இருந்து ஆண்டவரை வார்த்தை அனுப்பி உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வசனங்கள் ஆண்டவரை வல்லமையாலும் கிருபையாலும் நிறைந்து புறப்பட்டு போக நான் ஜெபிக்கிறேன். ஆராதனையிலிருந்து ஜெபிக்கிற நேரங்களில் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரை. ஆலயத்தை
அக்னியினால் அபிஷேகிப்பீராக ஆண்டவரை. அக்னிமயமான ஒரு கிருபை அந்த இடத்துல வெளிப்படுவதாக. பரலோக தேவன் அந்த இடத்தை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அக்னியின் பிரசன்னம் இறங்கி வருவதாக ஆண்டவரை. ஆராதனைகள் ஆண்டவரை வெறுமையான அனுபவத்தோடு போகாதபடி அசைவாடுகிற தேவாவியனுடைய பிரசன்னத்தை உணர்கிறதாய் மாற்றித்தாரும். நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கருத்துல நீர் ஏந்தி கொள்ள போறதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையால் மறைத்து கொள்ள போறதுக்காய் ஸ்தோத்திரம். மகிமையால் நிறைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழி நடத்தும். ஆண்டவரை ஆராதனைக்குள்ள வருகிற ஒரு ஆத்மா போலும் பெருமையாய் போகாதபடி உமக்கு பயப்படுகிற பயத்தின் பூரணத்தை புரிந்து சொல்லும் கிருபையை தாரும் ஆண்டவரை. அப்பா, நாங்கள் வேஷதாரிகளா இந்த பூமியில நடந்து ஆண்டவரே உம்முடைய கோபத்துக்கு ஆளாய் விடுவோமோ என்ற அந்த நட்டுக்கம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஏற்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரதை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆலயத்தின் ஆராதனைகளை ஆசீர்வதித்து தாரோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையில நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த 5வது மாதத்தையும் ஆண்டவரை நாங்கள் கடந்து ஆண்டவரை போகிற ஒரு கிருபை எங்களுக்கு தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். இயற்கையின் சீற்றங்கள் ஆண்டவரை ஆரம்பித்திருக்கிறது ஆண்டவரே. செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவரே நவம்பருக்குள்ளே நடக்க போகிறதான அந்த சீற்றத்தினுடைய பயங்கரங்கள் உண்டாகும். அதுல ஆண்டவரை அநேக ஜீவன்களுக்கு ஆண்டவரை பாதுகாப்பு இல்லாத நிலைமை வரும்போதும் நாங்கள் உமக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீ படிப்பித்த பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமா இந்த நேரத்தில் ஆண்டவரை தேசத்தை நினைக்கிறோம் ஆண்டவரை. விக்கிரகத்தின் அதிகாரங்கள் முழுமையும் துடைத்து மாற்றுவதற்கு நீ கிருபை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த தேசம் ஆண்டவரை பூரணமாய் விக்கிரகத்தின் பிடியிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்குள்ளதான ஞான இருதயங்களையும் அபிஷேகங்களையும் வாசல்களையும் தேவன் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் வாசல்களை திறக்காதது வரைக்கும் எழுப்புதலின் பாதைகள் ஆண்டவரை வெளிப்படாத ஆண்டவரை அந்த காரியங்களை கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆத்துமாதாயத்தின் பணிகளுக்கு தடைகள் ஏற்படாதபடி ஆண்டவரே உம்முடைய சித்தம் இந்த பூமியில நடக்கத்தக்கதாய் கர்த்தாவே பாரதத்தின் மாற்றங்களை கர்த்தனை கொண்டு வர போறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.